வணக்கம். நம்ம இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டுக்கு நான் நேற்று எதுவும் வீடியோ போடலைங்க. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை நேற்று, அதனால என்னால் வீடியோ போட முடியாம போச்சு. சாரிங்க. இனியிலிருந்து நான் ரெகுலரா போட்டுடலாங்க. நம்ம இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய போஸ்ட் மார்க்கெட்டும் நான் இன்னைக்கு நேற்று எந்த வேல்யூ உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணல, பட் இருந்தாலும் நான் வேல்யூஸ் எடுத்திருந்ததை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 112 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு வந்து ரேஞ்சா இருந்தது. அந்த 112 பாயிண்ட்ஸ்க்கு படி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் பிரைஸ்ல இருந்து போட்டிருந்தா இதுதான் கிடைக்குங்க. எப்பவும் 3 சப்போர்ட் தான் நம்ம போடுவோம். இந்த மூணாவது சப்போர்ட்ல செகண்ட் கேண்டில் ரிஜெக்ஷன் ஆனதுல இருந்து மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுச்சு. திரும்பவும் இதுக்கு மேல போக முடியல. திரும்பவும் டோட்டல் மார்க்கெட்டே இந்த லைனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மார்க்கெட்டு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கல் பார்க்கறத விட நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் வந்து 25,800 கால் 125க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுச்சு. மார்னிங் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே 9:30க்குலாமே இந்த ஸ்ட்ரைக் கீழே வந்துட்டாரு. அதே போல 25,750 புட் ஆப்ஷன் 125க்கு மேல இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுச்சு. அவர் வந்து 102ல இருந்து சப்போர்ட் எடுத்து 178 போனாரு காலையில. ஸோ அதுக்கப்புறம் அங்க சஸ்டெயின் ஆகல. எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தங்க. எப்பவுமே இதுதான் வந்து நடக்கும். இந்த ரிஜெக்ஷன் கேண்டில்னா நம்ம ஆப்போசிட்ல தான் போகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்ல போயிருந்தா இங்க வந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன் எடுத்திருக்கலாம். இதை நான் வந்து எக்ஸ்பைரி வேல்யூட பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இங்க இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து கேப் அப்போ அல்லது கேப் டவுனோ ஆகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மார்க்கெட் வந்து பெருசா டிகே தான் நடக்கும். எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு 11:30க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் கரெக்டா ஃபாலோ ஆகும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஓவர் கேப் அப் கேப் டவுன் ஆகும் பொழுது மட்டும் பிரீமியம் சரியான விலையை சூஸ் பண்ணவே டைம் எடுத்துக்கும். 11:30 ஆகும். இதுல நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பிளாக் லைனுக்கு கீழே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதாவது சைட்வேஸ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க எதுவுமே ட்ரேட் பண்ண முடியாது. ஏதாவது கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம புக் பண்ணணுமே தவிர ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இதுக்கு மேல போயிடும் அப்படின்லாம் உட்காரக்கூடாதுங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். இதே இன்னைக்கு எக்ஸ்பைரி வேல்யூ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. 25,950 காலுக்கும் 25,600 புட்டும் தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி வேல்யூல இருந்த ஸ்ட்ரைக்ஸ். இவங்க 2 பேர்த்துக்கும் காமன் பிரைஸ்ங்கிறது 68.8ங்க. இதுக்கும் வந்து இவரும் வந்து காலும் கீழே வந்துட்டாரு, புட்டு கொஞ்ச நேரம் மேல இருந்தாரு. ஒரு டார்கெட் 84 டார்கெட்டை அச்சீவ் பண்ணாரு. அதுக்கு மேல போக முடியல. ஸோ அதனால மார்க்கெட்டு 2 பக்கமும் சஸ்டெயின் ஆகாம கீழே விழுந்துருச்சு. இந்த 2 பிரீமியமே 0 தான் இருக்கு இன்னைக்கு. சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஆனா நீங்க எந்த இடத்துலலாம் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் அடிக்கடி சொல்வேன். இப்போ இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் வந்து இந்த லைன்ஸ்லாம் நான் போட்டு அனுப்பல. இதெல்லாம் நான் புதுசா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ரியலா சொல்றேன். எதுவுமே தெரியலைனாலும் நான் வந்து ஐடியல் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது 32 அப்படிங்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 32 அதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 42 and 58ங்க. ஸோ இன்னைக்கு கூட அந்த மாதிரி ப்ரீமியம் தான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 42 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து ரிஜெக்ஷன் ஆகினதாகட்டும், இதெல்லாம் நான் வந்து வாட்ச் பண்றதுக்காக போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இதுக்கு இந்த 4 ப்ரைஸ் தான் எக்ஸ்பைரி வேல்யூ. ஸோ இங்கிருந்து நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 49 ஸ்கொயர் நம்பர் வந்து உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். இதுக்கு மேல வந்து ஹோல்டு பண்ணாதீங்க எப்பொழுதுமே. ஏன்னா அதுக்கு மேல போனாலுமே திரும்பவும் அது சஸ்டெயின் ஆகுதா 68க்கு மேல போனாதான் கால் ஸ்ட்ராங். ஸோ அதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இங்கேயும் வந்து 68 கீழே இருக்கும்போது இங்கேயும் 68 கீழே இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நம்ம புக் பண்ண கத்துக்கணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணக்கூடாது. கிடைச்சதை புக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு கிராஜுவலான ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். இது வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணியிருக்க முடியும். இதுதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம சிஸ்டம் என்ட்ரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
சிஸ்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பை வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா இங்க பாருங்க கால் சைடில் நிறைய பை கிடைச்சது. இதெல்லாம் நீங்க ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். 10 பாயிண்ட் வந்து புக் பண்ணி தூக்கி வெளியில வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே வந்து இந்த விவேப்புக்கு கீழே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இது லோயர் லோவையே அழகா எடுத்து கொடுத்துருங்க. இந்த ப்ளூ இண்டிகேட்டர் ஆப்ஷன் டிசைடர் வந்து 36 டு உங்களுக்கு எவ்வளோ டார்கெட்டு 65 அப்படியே உங்களுக்கு வந்து 36லேருந்து 64 நெக்ஸ்ட் ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்குது. இது 112 இருந்து உங்களுக்கு அதுக்கு மேலே போன டார்கெட் 112னா நீங்கள் 166 போயிருக்கு. 144 போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு இது நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. இன்னைக்கு வந்து பிஹெச்டிஎல் ஒர்க் ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பெரிய கேப் அப் ஆனதுனால இவர் இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்க மாட்டாரு. நீங்க மேனுவலா வந்து பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்து போட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது எப்படிங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. பர்டிகுலரான ஒரு டைம் பீரியட் அப்படிங்கும்போது எப்போ நீங்க எடுத்தீங்கன்னாலும் 45 மினிட்ஸா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிசைடர் இருக்கட்டும். இது எல்லா லைனையும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் அப்படிங்கும்போது இதுதான் ஹையா எடுத்துக்கோங்க. 174.35 அப்படிங்கிறது ஹையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹையில இருந்து 945 வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய லோ 61.2ங்க. இது நீங்க வந்து மேனுவலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு ஆட்டோ எடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஹை என்ன போயிருக்காரு 174.35 அண்ட் கீழே வந்து லோ வந்து 945 வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய லோ. ஆக்சுவலா 945ங்கிறது இதுதான் வருங்க. லோ வந்து 73.35. ஸோ இதை வச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது மேனுவல் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. கொடுத்து இதை ஷோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிருங்க. ஸோ இங்க பாருங்க இது வந்து 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அப்பொழுதையே வந்து பாத்தீங்கன்னா 945க்கு கீழே 945 உடைய லோல இருந்து வந்து என்ட்ரி எடுத்தா நேரா போய் எங்க அடிக்கிறாரு 73ல இருந்து 110 வரைக்கும் டார்கெட்டுங்க. இது வந்து மேனுவலா நீங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதனாலதான் இதுல மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க எந்த ஒரு டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுக்கலாம். இது எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். பாத்தீங்கன்னா 47 to 112. இங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இதை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் டைம் பீரியடை வச்சு நீங்க வந்து மார்க்கெட்டை கிளியரா உங்களுக்கு ஏத்த மாதிரி இதுல வடிவமைக்க முடியும் அப்படிங்கறது தான் நான் இங்க சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதுல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹையை நான் எடுக்கல. இந்த ஹையெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா டெய்லி போடும்போது நீங்க டெய்லி போடலாம். பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகமான ஒரு ஓவர் பாட்டில் இருந்ததுனால நான் வந்து இப்போதைக்கு இந்த செகண்ட் கேண்டில் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். யூஸ்வலா வந்து நீங்க இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை தான் எடுக்கணும். அதுல இருந்து மார்க்கெட்டு 945 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய லோவை மட்டும் எடுத்து போடுங்க. ஏன்னா இது நீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இது தெரியாது. அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? பாருங்க இந்த பர்பிள் லைனுக்கு கீழேன்னா மார்க்கெட்டை வந்து நீங்க டச் கூட பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அவர் கீழே போயிடுவார். அதுக்கு கீழே எல்லாம் நம்ம போகவே கூடாது. அது எவ்வளவு தூரம் போனாலும் போகக்கூடாது. சரிங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா 34லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். 34 to 59 கிளியரா தெரியும். ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது ஈஸியா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியமை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்க கையிலேயே கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா இது ஒரு சிஸ்டமா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். இதுல வரக்கூடிய பைய நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க ட்ரெண்ட் டிசைடர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வர்ற பைய மட்டும் சப்போர்ட் கிட்ட வர்ற பைய மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்ப போய் ரிஜெக்ஷன் ஆகிற இடத்துல 112ல போய் நமக்கு ஒரு பை கிடைக்குதுன்னா அதை எடுக்காதீங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு பையும் கொடுத்துரும். அதனால வந்து இது ஈஸியா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒருவேளை எனக்கு ட்ரெண்ட் டிசைடர் கிடைக்கல அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதே வந்து புட் ஆப்ஷன் சைடு என்ன நடந்திருக்குங்கிறது பார்க்கலாம். புட் ஆப்ஷன் சைடு இப்போ நம்ம இதே வந்து சிங்கிள் இதுல வச்சு நான் உங்களுக்கு பிஹெச்டியில் ஈஸியா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஹைங்க 692 போடுறது கொஞ்சம் அதிகம்.
692க்கு பதிலா புட் ஆப்ஷன் 174.35ங்க. 174.35 இதுல கொடுத்தே தான் இருக்கு. ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஸ்ட்ரைக் 800 கால் தான் வருது. சாரிங்க. இதே ஸ்ட்ரைக்க நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு நான் இங்கேயே ஓபன் பண்ணி காமிச்சிடுறேங்க. 25,750 தான் நம்ம எடுத்திருந்தோம். அந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இவருடைய ஹை என்ன போயிருக்கு அப்படின்னா 350. 350 நீங்க தாராளமா எடுக்கலாம். அந்த ஹையை நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப 945 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய லோ என்னன்னு எனக்கு தெரியணும். 945 வரைக்கும் நடந்திருக்க லோ வந்து 95.2. 95.2. ஸோ இவருடைய ஓவரால் ஹை வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 350ங்கிறது ஓகே தான். ஓகே, ஸோ இதில் வந்து டிசைடிங் ப்ரைஸுங்கிறது 192 அப்படின்னு இருக்குங்க. இந்த 95க்கு கீழேனாலே அவர் அவ்வளோதான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் அழகாக ரீடெஸ்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 192க்கு மேலே இது போக மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ அழகாக வந்து அந்த லோலேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 95 to 1, கிட்டத்தட்ட இதில் 182ன்னு வச்சிங்கனாலே நல்ல டார்கெட் தான். எப்போவுமே இந்த டார்கெட் இந்த மாதிரி வந்து போய் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. அப்போ உடனே இமிடியேட்டாக கீழே வருவார். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மேனுவலாக பார்க்கறதுக்கு மட்டும். சரிங்களா? ஓகே, நிஃப்டியோடைய ரேஞ்ச் என்ன, நான் மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நாளை மார்க்கெட் எப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து 182 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. மொத்தமாகவே நாளைக்கு 182 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஹை நான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 60 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் 360 தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நாளைக்கு 182 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் நாளைக்கு இருக்கு. சரிங்களா? அது ஒன்று மேலே போனால் மேலே இருக்கலாம், அல்லது கீழே வந்தால் கீழே 180 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன் ஆகலாம். சரிங்களா? இப்பொழுதைக்கு மார்க்கெட்டுடைய ஸ்டேட்டஸ், அதாவது எப்படி இருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் இதை வந்து 1 hour சார்ட்ல வச்சுக்கிறேன். நாளை மார்க்கெட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மந்த் ஓப்பன் வேல்யூ February 1 அன்னைக்கு ஓப்பன் பிரைஸ்ங்கிறது 25,333ங்க. அதை பேஸ் பண்ணி நான் அன்னைக்கு வீடியோலயே சொல்லிட்டேன் 379 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்களே லைன் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இதுல இயர்லியில ஒரு சப்போர்ட் இருக்குது, இயர்லியில ஒரு பிவோட் இருக்குது. இயர்லி பிவோட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இயர்லி பிவோட்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர் ஹை லோ க்ளோஸை ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு பேரு தான் இயர்லி பிவோட்டு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதெல்லாம் நீங்களே டிரைவ் பண்ணி மார்க்கெட்டை நீங்க வாட்ச் பண்ணும்போது நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரைஸுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஹாப்பி, அவ்வளவுதான். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து பின்னாடி சொல்லித்தரேன். பட் இப்பொழுதைக்கு ரேஞ்ச் அது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. நான் அதனாலதான் ஓப்பனா கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, டவுன்ஃபால் வரும்போது டவுன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா மார்க்கெட் வந்து நேத்திக்கு வந்து பிவோட்ல இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேல புல் பேக் கொடுத்து வச்சிருந்தாரு. இப்போ ஓவரா வந்து இந்த இயர் ஓப்பன் பிரைஸுக்கு மேல ஓப்பன் ஆகி திரும்பவும் இப்போ என்ன நடந்திருக்குது, மந்த்லி உடைய பையபோ லைன்ல நிக்கிறாரு. பையபோன்னு சொல்லக்கூடாது, இந்த ப்ளூ லைன் நிக்கிறாரு. அதாவது இந்த மாதம் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து இப்பொழுதைக்கு இங்க வரைக்கும் நிக்கிறாரு. ஆனா இந்த ஓப்பனுக்கு எனக்கு இன்னும் ப்ராப்பர் க்ளோஸ் கிடைச்சு இன்னும் மார்க்கெட் வந்து மேல போகல. இதை நீங்க வந்து கேப் தியரி ஃபில் பண்ணணும் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. ஆனா வந்து எனக்கு ப்ராப்பரா ரீடெஸ்ட் ஆகி போனாதான் இந்த மார்க்கெட் வந்து புல் பேக் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகும். இது நான் பார்த்த வகையில மார்க்கெட் இப்படிதான் இருக்கு. இது நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு, எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதம் வந்து அதிகபட்சம் மேல போனா 26,852 வரைக்கும் காமிக்குது.
பார்ப்போம். ஆனா ப்ராப்பரா வந்து இது புல் பேக் ஆகி போனா இன்னும் க்ரோவா இருக்கும். ஸோ இந்த மந்தோடைய பிவோட்டுங்கிறது 25,538ங்க. இந்த இடத்துல இன்னும் டெஸ்ட் எடுக்க வரல. ரெண்டாவது ஓப்பன் பிரைஸுக்கு கீழே, அதாவது இந்த பிரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு மேலே போனாதான் இது இன்னும் ப்ராப்பர் பையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் இப்படியே நடக்கணுங்கிற மார்க்கெட்டுக்கு எந்த அவசியமும் இல்லை. இது நடக்குதா அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல வர வர பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இது என்னுடைய கணிப்பு தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஞ்ச் படி 25,798 அல்லது 800 வரைக்கும் நாளைக்கு புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த இடம் சஸ்டெயின் ஆகாம ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகுதுன்னா டவுன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகலாங்க. சரிங்களா? அப்போ டவுன் நம்ம எடுத்துக்குவோம்னா இது ஒரு கரெக்ஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். கீழே வர்றதுக்கு தான் பார்க்கும். கீழே வந்தால் இந்த 25,538ங்கிறது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து பிவோட்டுங்க. இதுக்கு கீழே ஓப்பன், இந்த மாதம் ஓப்பனான ஓப்பன் பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ப்ராப்பர் டெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் போகல அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இதுக்காக நம்ம கேப்பை ஃபில் பண்ண வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ப்ரீமியம்ல வந்து பண்ணுச்சுனாலுமே அது கிளியர் ஆயிரும். அதை நம்ம ப்ரீமியம்ல பார்த்துருவோம். அப்போ நாளைக்கு அதிகபட்சம் போற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க 800ல இருந்து ஒரு 160 பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா 26,092 கூட போகலாம். ஸோ மார்க்கெட்டை எப்பவுமே வந்து ஸ்டே ஆன் வேல்யூஸ் தான் நான் சொல்லணும். சரிங்களா? ஏன் நம்ம 163 போய் ரிஜெக்ஷன் ஆகி கூட கீழே வரலாம். ஸோ அது நம்ம கையில் இல்லை. மார்க்கெட்டை எப்பவுமே வந்து வேல்யூஸோட பார்த்து பழகுங்க. சரிங்களா? இதை நான் வந்து டே கேண்டில் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி எடுக்கிறதுக்காக தான். ஏன் மார்க்கெட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டே கேண்டில் வைக்கும்போது ஓப்பன் ப்ரைஸில் நல்ல கிளியராக ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? இது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த இடம் வந்தால் பை ஆக வாய்ப்பு இருக்குது. நான் கீழே இறங்கும் போது சொன்ன விஷயம் அதே தான். இதுக்கு கீழேனா ஃப்ரீ ஃபாலாக கீழே வரும்னு சொன்னோம். அது வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸில் ரீச் ஆகிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக பை ஆகியிருக்கு. ஆனால் இது ப்ராப்பர் பையாக நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடே கால்குலேஷனோட போங்க. அதுதான் கிளியராக இருக்கும். நாளைக்கு ரேஞ்சுங்கிறது 182 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. பார்த்து கவனமாகவே கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டு. இதுக்கு கீழே இறங்குனா ஓப்பன் ப்ரைஸ், இந்த மாதம் ஓப்பன் ஆன ஓப்பன் ப்ரைஸ் இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேலே போகும்போது நீங்களே எங்கே ஓப்பன் ஆகுதோ அதோட 182 பாயிண்ட்ஸ் ப்ளூ லைனாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸை பிளாக் லைனாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே மைனஸ் பண்ணி 182 பாயிண்ட்ஸ் போட்டு இன்னொரு ப்ளூ லைன் போட்டுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டை நாளைக்கு ஃபாலோ பண்ணும், பார்த்துக்கலாம். அது வந்து ஓப்பன் ப்ரைஸை வந்து பேஸாக வச்சு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும். நாளைக்கு காலையில் எங்கே ஓப்பன் ஆகுதோ 798 கிட்ட ரிஜெக்ஷன் ஆகுது ஆப்ஷன் ப்ரீமியமில் அப்படின்னா புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ரிஜெக்ஷன் ஆகாமல் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஆகட்டும், 3 மினிட்ஸ் கேண்டில் ஆகுது 798 க்ளோஸ் வச்சதுன்னா கண்டிப்பா வந்து இன்னொரு அந்த விலைக்கு மேல எப்ப போறாரோ அப்ப பையில தான் இருக்கணும். நீங்க ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க செல்லுக்கு, அதாவது புட் ஆப்ஷனுக்கு ரெடி ஆகலாம். சரிங்களா? இது என்னுடைய மார்க்கெட் வியூ. அவ்வளவுதான். நீங்க வேல்யூ படி போக ஆரம்பிச்சுக்கோங்க. நான் வேல்யூ பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,800 கால் 216க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? 216க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், அதாவது இண்டெக்ஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன். அப்ப அந்த பிரைஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே போல 25,700 புட் ஆப்ஷன் 180க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸை வச்சு நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. இந்த பிஹெச்டிஎல் வச்சிருக்கிறவங்க இதில் கூட நாளைக்கு ஆட்டோமேட்டாக வந்துடும். ஆனால் கால் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு மட்டும் ஹை வந்து நாளைக்கு நீங்கள் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 314 நான் வச்சிருக்கிறேன்.
நீங்க என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களோ அதனுடைய செகண்ட் கேண்டில் ஹை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து அப்நார்மல் கேண்டில், இதை நம்ம எடுக்க முடியாது. அதனால நான் இதை எடுத்திருக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும், ரெண்டுமே ஆரஞ்சு லைனுக்கு கீழேன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான். சரிங்களா? அதே போல இந்த ஐடியல் பிரீமியம் உடைய இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் எப்பவும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐடியல் பிரீமியம்லாம் வந்து நான் பலமுறை இந்த ஐடியல் பிரீமியம் அப்படிங்கறத நான் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சிலருக்கு கேட்டீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக முறை அந்த 30 அல்லது 32 இந்த பிரைஸ்ல வந்து மார்க்கெட் வந்து அதிக முறை சப்போர்ட் எடுக்குது. இந்த பிரைஸ் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. இத நீங்க நிறைய பாருங்க. அதுக்கு டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 32ல கன்ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரைக்குக்கு டார்கெட் அப்படிங்கிறது 41.8. இந்த 41.8 ரிஜெக்ஷன் பண்ணுதா அல்லது க்ளோஸ் வைக்குதான்னு கவனிங்க. இது 920 கேண்டில் இருந்து ஆப்ஷன் செயின்ல நீங்களே எடுத்து பண்ணுங்க. நீங்க என்கிட்ட படிச்சு செய்யறதா இருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, இந்த பிரைஸ் எல்லாம் நீங்க எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் சொல்றேன். 32ல எடுத்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய 920 கேண்டில் ஆப்ஷன் செயின்ல எடுத்து வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷன் மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா 41 பாயிண்ட், அதாவது 42 பிரைஸ் உள்ள பிரீமியத்தை நாளைக்கு 920ல எடுத்து வைங்க. அவர் 32க்கு வந்து கீழே எவ்வளவு இறங்குனாலும் அவரை பை பண்ணாதீங்க. 32க்கு மேல வரும்பொழுது பை பண்ண பாருங்க. அதுக்கு டார்கெட் 64, அதாவது 58 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அடிக்குது. 58ன்னு வச்சு பழகுங்க. சரிங்களா? நான் ஏன் சொல்றேன், ஆப்ஷன் வந்து பிரீமியம் பேஸ் பண்ணி நீங்க பல கால்குலேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உதவியா இருக்கும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் டெய்லி வீடியோ நான் அப்டேட் பண்றேன். இந்த இண்டிகேட்டர் பத்தின வீடியோ நான் தனியா கொஞ்சம் அப்டேட் பண்றேங்க. நான் டைம் கிடைக்காதனால நான் இன்னும் கனெக்ட் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்டீங்க. நான் ஃப்ரீயா ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணி நான் அதுல போடுறேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Fine.